ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா மார்க்கெட்டை பாருங்கள். மார்க்கெட் பாருங்கள், ஏறி இருக்கான், இறங்கி இருக்கான், திருப்பி ஏறி இருக்கான். இந்த கேண்டில்லாம் பாருங்கள். இதுதாங்க எலெக்ஷனில் நடக்கிற மூமெண்ட்டு. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த வோலட்டிலிட்டின்றது கம்பல்சரி இருக்கும். இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் லீடிங்கில் போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணவங்கள 10:30 மணிக்கு மேலே பாருங்கள், 10 to 11 மூமெண்ட்டு கொடுத்துட்டு 750 850 கிட்ட போயிருக்கு மார்க்கெட்டு. இது தாங்க எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் மூமெண்ட்டு தாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்றுமே இல்லை பாருங்கள். 100 விற்றுனா அதுக்கப்புறம் 80 டச் ஆகிட்டு 125க்கும் போயிருக்காங்க. ஸோ நம்ம விட்டுருந்தா இன்னும் ஒரு 20 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஸோ நம்மளுக்கு அது இல்லை. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் வந்தால் வெளியே வந்த வேண்டியதான். மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். தெரியும், யூடியூப்பில் ரெடியாக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்தது. இப்போ அந்த 5% இந்த பக்கம் போனோம். நம்ம தேர்தலுக்கு பிறகான முடிவை விட தேர்தலுக்கு முன்னாடி கணக்கு வச்சாலே 37+5 42 வந்து 42 வந்துருச்சு. வெற்றி கேரண்டி. தமிழ்நாட்டில் அதுதான் இப்ப நிற்கிறது. திமுக கூட்டணியை தோற்கடிப்பது மிகவும் கடினம். ஸோ பிகினர்ஸ், நான் சொன்ன மாதிரி வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். புட்டில் ரெட்டில் போகுதுன்னு சொல்லிட்டு புட்டில் எடுத்துகிட்டு அப்புறம் உட்காந்துடாதீங்க. டேக்கோ நடந்த சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் விக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். வச்சுனாங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரைச்சி எடுத்துருவோம். ஸோ டிகே நடக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அடுத்த மணி பாயிண்ட் பார்த்தீங்க 25,850 25,900 அந்த மாதிரி பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்குது கால் புட்டு கூட்டி பாருங்கள். அந்த அடுத்த மணி பாயிண்ட் ரெண்டுத்தையும் வச்சுக்கங்க. 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி இந்த மாதிரி டைமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, நான் இதுக்குள்ளே இந்த ஒரு 2 வாரமாக போட்டுட்ருக்கேன். 2 வாரமாக பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடு இடத்துலேருந்து நான் வெளியே வந்ததுலேருந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் அதிகமான பாயிண்ட் தான் போயிருக்கோம். நீங்களே பார்த்தீங்களாம் தெரியும். இருந்தாலும் நான் அந்த 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் போதுன்ற வருஷம் நான் வந்துட்டுருக்கேன். நம்ம பிகினர்ஸுக்கு கற்றுறணும் அந்த ஒரு கான்செப்ட்டில். நான் 5 நாள் விட்டு தானே 4000 5000 நேற்று வந்திருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை.